வருங்கால மக்களின் சேவைகளுக்கு வணக்கம். மேக்ஸில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். 16, 11, 6, 1 எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கிறத கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இந்த தொடர் வரிசையானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அல்லது பெருக்குத்தொடர் வரிசையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இருந்தது அப்படின்னா இரண்டு அடுத்தடுத்த உறுப்புகளினுடைய வித்தியாசமானது ஈக்குவலா இருக்கும், சமமா இருக்கணும். அப்ப இந்த தொடர் வரிசையினுடைய முதல் இரண்டு உறுப்புகளை நம்ம எடுத்துக்கலாம். இதுல நம்ம பொதுவா பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு தான் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல் உறுப்பு மைனஸ் இரண்டாவது உறுப்பு நம்ம போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தா நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 16 மைனஸ் 11 போட்டு பிளஸ் 5 போட்டுரும். அப்படி போடக்கூடாது. இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரெண்டு உறுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாவது உறுப்பு என்னது 11 மைனஸ் 16, முதல் உறுப்பு 16. ஓகேங்களா? அப்ப டிஃபரன்ஸ் என்ன வரும்? -5 அப்படிங்கிறது வரும். இப்ப அடுத்த ரெண்டு எடுத்துக்கிட்டோம் வைங்களேன், 11, 6. இதுல டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இரண்டாவது உறுப்பு என்னது 6. அப்ப 6 மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு -5. அப்ப டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சேமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த தொடர் வரிசையானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கான nth டைம், அதாவது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா, n is equal to l minus a divided by d plus 1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? இங்க இந்த தொடர் வரிசையானது 16, 11, 6, 1 அப்படின்னு சொல்லி குறைஞ்சிக்கிட்டே போய் மைனஸ்ல வேல்யூ போய் -54 அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு இருக்கு. அதை நம்ம லாஸ்ட் டைமா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எத்தனையாவது உறுப்பு அப்படின்றத கேட்கறான். இங்க எடுத்துட்டோம் இல்லையா, 16, 11, 6, 1. இப்போ 1 அப்படிங்கிறது நான்காவது உறுப்பு. அது போல -54 அப்படிங்கிறது எத்தனையாவது உறுப்பு, அதுக்கான ஃபார்முலா தான் இது. அப்ப நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா 54 அப்படிங்கிறது லாஸ்ட் உறுப்பு. n is equal to -54 மைனஸ் a என்னது 16. அப்ப -54 - 16 டிவைடட் பை d. d நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். -5 + 1. அப்ப n is equal to 54 + 16 60 70. அப்ப -70 டிவைடட் பை -5. மைனஸ் கேன்சல் ஆயிரும். இங்க +1. இது நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணலாம். ஓரஞ்சு 5 அப்ப 20 இருக்கும். 4 5 20. அப்ப n is equal to 14 + 1. அப்ப n is equal to 15. அப்ப -54 அப்படிங்கிறது 15வது உறுப்பு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இப்ப இந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, a, a plus b, a plus 2d, a plus 3d, ஓகேங்களா? எக்ஸெட்ரா. இதுல a அப்படிங்கிறது முதல் உறுப்பு, a plus d அப்படிங்கிறது இரண்டாவது உறுப்பு, a plus 2d அப்படிங்கிறது மூன்றாவது உறுப்பு, a plus 3d அப்படிங்கிறது நான்காவது உறுப்பு. இந்த 4 - 1. இப்போ இங்க n is equal to 4 வச்சுட்டோம்ங்க. 4 - 1 தான் 3. அப்ப இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு? tn is equal to a plus n minus 1 into d அப்படிங்கிற இந்த அமைப்பு படி தான் இருக்கு. இப்போ இந்த tn இருக்குல்ல, இந்த tn அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா -54. அதுதான் நமக்கு லாஸ்ட் உறுப்பா கொடுத்துருக்கோம். அதாவது t15 அப்படிங்கிறது 54 உறுப்பு. இதை வந்து நம்ம லாஸ்ட் உறுப்பா வச்சுக்கலாம். இந்த தொடர் வரிசையில நம்ம லாஸ்ட் உறுப்பு 54 வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா l is equal to tn அப்படிங்கிறத l வச்சுக்குவோம். l is equal to a plus n minus 1 into d. இப்போ இந்த a வை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா l minus a is equal to a plus n minus 1 into d அப்படின்னு இருக்கு. சாரி, a இங்க வந்துருச்சு. அப்ப n minus 1 into d. இப்போ இந்த d அப்படிங்கிறது மல்டிப்ளை வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனா மாறும். அப்ப l minus a divided by d is equal to n minus 1 அப்படி சொல்லி இருக்கும். இப்போ இந்த -1 இங்க வந்துச்சு அப்படின்னா +1 வரும். அப்ப என்ன கிடைக்கும்? n is equal to l minus a divided by d +1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த அமைப்பு கூட்டுத்தொடர் வரிசையுடைய அமைப்பை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த nth டைம் என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நன்றி.